வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இன்னைக்கு சூப்பர் ஜூசியா டேஸ்டியா தந்தூர் ரெசிபி நம்ம பேன்ல தாங்க செய்திருக்கோம் நம்மளோட ஸ்டைல்ல. மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை டக்குன்னு ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதுல இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போல சேர்த்திடலாங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போல சேர்த்திடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் போல சேர்த்திடலாம். கார்ன்ஃபிளவர் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இதுல தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி தயிரை எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்திடலாம். அடுத்ததா எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுறலாம். நம்ம தயிர் சேர்த்ததுனால ஒரு 1/2 பழம் பிழிஞ்சா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பெசரி விட்டுடலாங்க. உங்களுக்கு நிறம் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா நல்ல நிறம் கொடுக்கும். இங்கே நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி கொடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேணாம், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அது இந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக லைட்டாக சேர்த்தா போதுமானது. இப்போ இதை நல்லா புரட்டி கொடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரமாவது, மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது இது ஊறணும். அதிகமாக ஊறிச்சு அப்படின்னா இன்னும் கூட டேஸ்ட் நல்லாவே அந்த ஃப்ளஷ்ல ஒட்டி பிடிக்கும். இப்போ இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம், அதிகமாக வேண்டாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பேனில் வச்சிடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, அதனால் உள்ளெல்லாம் நமக்கு வெந்து கொடுக்கணும். மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நமக்கு நல்லா வெந்து கொடுக்கறதுக்காக. இடையில ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டுட்டே இருந்தோம்னா இந்த நம்ம ஊற்றின இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நமக்கு எல்லாமே குக் ஆகிடும். சேம் டைம் சிக்கனில் இருக்க ஆயிலும் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டாகி நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கனு நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிக்க கிடையாது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எண்ணெயும் சேர்த்திருக்கோம். இது போல் பேனில் கொஞ்சமாக இது போல் மசாலா இருந்ததுன்னா அதை லைட்டாக அப்படியே எடுத்து சிக்கனில் இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கொடுக்கும். ஏன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால. இப்போ இதை நம்ம பேனில் பண்ணியிருக்கோம். இதே மாடலில் நீங்கள் தந்தூர்லேயும் வச்சு பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி கிரில் பேனில் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ இது போல் லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சின்னதாக ஒரு கப் மாதிரி நம்ம உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு சின்னதாக ஒரே ஒரு பீஸ் சாக்கோல் உள்ளே வச்சுட்டு குக்கிங் ஆயில் இருந்தாலும் சரி. இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்மோக் ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த சாக்கோலை இது போல் ப்ளேஸ் பண்ணோம். நல்ல ஒரு புகை ஃப்ளேவரில் பாருங்கள், சூப்பராக நம்ம தந்தூர் பாருங்கள் பேன்லேயே நம்ம செய்தாச்சு. ரொம்ப ஜூஸியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி எலுமிச்சை பழம் பிழிஞ்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா திரும்பவும் மேலே லைட்டாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. நான் பேசுகிறதே இல்லை, எனக்கு இப்போவே வாயில் எச்சில் ஊறுது, அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இது போல் லைட்டாக கொஞ்சம் கருத்தாக போல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டோஸ்ட் போட்டுருங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த பேனில் பண்ணால் தந்தூர் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.